இந்த பதிவில் வந்து நம்ம குண்டேரி பள்ளம் அணை அதுக்காக நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்குறோம். வாங்க போகலாம். சக்தி அத்தானி மெயின் ரோட்டில் தான் வாணிபுத்தூர் இருக்குது. பார்க்கலாம், நீங்கள் அங்கே போய் தான் நாம் போக முடியும். வாணிபுத்தூர் வந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து தான் நம்ம உள்ளே போகணும். குண்டேரி பள்ளம் அணை 7 கிலோமீட்டர் பாருங்கள், இந்த போர்டில் இருக்குது. அடுத்ததாக வாங்க தொடர்ந்து போவோம். இப்போ நாம் பார்த்திங்கன்னா கொங்கர்பாளையம் பகுதி பக்கமாக வந்துட்டோம். அந்த போர்டில் பாருங்கள் ஊரோட பேர் போட்டிருக்குது. இப்போ இந்த பகுதிக்கு பார்த்திங்கன்னா பேருந்து வசதி இருக்குது. கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியிலிருந்து 12ஆம் நம்பரு வினோபா நகர் வரைக்கும் வரும். நீங்கள் பைக்கில் வர முடியல அப்படின்னா அந்த பஸ் டைம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதில் கூட வந்துக்கலாம். முன்பக்கமாக பாருங்கள், மேலே மேல்நிலை தண்ணீர் தொட்டி கூட தெரியுது. சாலையோரமாக பாருங்கள் வினோபா நகர் 4 கிலோமீட்டர்னு போட்டிருக்குது. இடதுபுறம் பாருங்கள் ஒரு நகைக்கடை விளம்பரம் இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே விளம்பரம் செய்யப்பட்டிருக்கிறது கடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் பகுதி சேர்ந்தா இருக்குது. வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கமே பாருங்கள் தெரியக்கூடிய மலைகளோட குறுகலாக வரக்கூடிய அந்த இடத்துல தான் வந்து குண்டேரி பள்ளம் அணை கட்டப்பட்டிருக்குது. பாருங்கள், காடுகள் எல்லாம் உழவு ஓட்டி அடுத்த இதுக்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்குது. பாருங்கள், குண்டேரி பள்ளத்துலேருந்து வரக்கூடிய தண்ணி தெரியுது. கோவில் கூட ஒன்று கட்டுமான பணியில் இருக்கும் போல் இருக்குது. நடந்துகிட்டு இருக்குது. பாருங்கள், அரசு கட்டிடம் கூட ஒன்று இருக்குது. வினோபா நகர் வந்துட்டோம் நாம். நீங்கள் பேருந்தில் வந்தீங்க அப்படின்னா இந்த பகுதி வரைக்கும் தான், அந்த மரம் தெரியுது பார்த்திங்களா, அது வரைக்கும் தான் பேருந்து வரும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து அன்னைக்கு நடந்து இந்த வழியாக நடந்து வர மாதிரி இருக்கும். வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய இபி டிரான்ஸ்ஃபார்மரு சேஞ்ச் ஓவர் நிறையா இருக்குது இந்த பாதையில். பார்த்திங்கன்னா அன்னைக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். நீ ஒரே ஒரு இடது பக்கமாக ஒரே ஒரு திருப்பம் மட்டும்தான் இருக்குது. வர வழியில் நீங்கள் 2 பக்கமே பார்த்துருப்பீங்க, காடு எல்லாமே மரம் செடி கரும்பு அது இதுன்னு ஏதாவது ஒரு எல்லாமே இருந்துகிட்டே தான் இருந்தது. பாருங்கள், டேம் தெரியுது. சோலார் பேனல் கூட போட்டிருக்காங்க. டேம் பக்கமாக வந்துட்டோம். பாருங்கள், முன்பகுதியில் ஒரு மரம், நல்லா பெரிய மரமாக ஒன்று இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம்னு. அடுத்து பாருங்கள், இங்கே கோழியெல்லாம் வளர்ப்பாங்க போல் இருக்குது. ஒரே ஒரு குஞ்சோடு இருக்குது. பின்னாடி பாருங்கள் மரங்கள் ரொம்ப அடர்த்தியாக, தேக்கு மரம், வேப்ப மரம்னு நெருக்கமாக ரொம்ப பக்கமாக மரம் இருக்குது. பின்னாடி பாருங்கள் பறவைகளோட சத்தம் உன்னால் கேட்க முடியுது. நல்லா இனிமையாக இருக்குது. சைடில் பாருங்க ஒரே ஒரு டீ கடை. அப்படியே மீன் வெட்டுறத பார்க்க முடியுது. பாருங்க வலையிலிருந்து மீன் எடுக்கக்கூடிய காட்சி இதை இப்போ பார்க்குறீங்க. மீன் துடிக்குது பாருங்கள், துடிக்குது, உயிரோடு இருக்குது மீன்லாம். இது மீன் அங்கே வாங்கி சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் இருக்குது. அணையோட குறிப்புகள் இதில் இருக்குது பாருங்கள். பொதுப்பணித்துறையோட தூர்வாரணும் போர்டு, செக் போஸ்ட் கூட போட்டிருக்காங்க. இந்த சுவரில் பாருங்கள்
அது என்னென்னா அணைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அறிவிப்பு. அந்த அறிவிப்பு என்னென்னா, நீங்கள் சைடில் இருக்கக்கூடிய செவர் மேலே தண்ணிக்குள்ளே போகிறது, கீழே இறங்கி நடக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். பாருங்கள், அணைக்கு உள்பகுதியில் ஒரே ஒரு மரம் மட்டும் தனியாக இருக்குது. இப்போ வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம வாகனம் நிறுத்திட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்த பார்க்கலாம். அங்கே என்ன வாகனம் நிறுத்துறது தெரியுது பாருங்கள். சூரிய வெளிச்சம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் மேகமூட்டமாக இருக்குது. அது மேகத்துக்கு இடையில தான் சூரியனோட வெளிச்சம் பாருங்கள் எப்படி வருது அப்படிங்கிறது பாருங்கள். இந்த பக்கம் கூட நல்லா தெரியும் பாருங்கள், ரொம்ப முழுசாக மறைக்கப்பட்டிருக்குது. பாருங்கள் அந்த மரம் தனியாக பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான காட்சியாக இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க நிஜமாலுமே. இப்போ அணையோட தரைப்பகுதி பார்க்குறீங்க, அங்கே பாருங்கள் மரங்கள்லாம் எப்படி நிறையா இருக்குது அப்படிங்கிறத. டிராக்டர் ஒன்று அங்கே அப்படியே ஓட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்கள், தெரியும் பாருங்கள் தூரத்தில். அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வலது பக்க தலைமதகு. இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க வலது பக்க தலைமதகு. இது என்னோடய கால்வாய் வழியாக பார்த்தீங்கன்னா 879 ஏக்கர் நிலம் வந்து பாசன வசதி அடையுது. இந்த அணையோட மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா 722 மீட்ரு. இது வந்து முழுக்க மண்ணால் கட்டப்பட்ட அணைங்க. மிக நீர் வழிந்தோடியோட நீளம் பார்த்தீங்கன்னா 95 மீட்டர் நீளம் கொண்டதாக இருக்குது. இந்த அணையோட நீர்பிடிப்பு பகுதி எவ்வளோ தெரியுங்களா? நீங்கள் பார்க்குறீங்களே அந்த மலை தாங்க 72.23 சதுர கிலோமீட்டருங்க. அங்கே பாருங்கள் தண்ணிக்கு ஒட்டின மாதிரியே ஒரு பறவை ஒன்று பறந்து போகுது.
தண்ணியில் முட்டாமையே போயிட்டுருக்குது. பாருங்கள், ஏதோ மீன் பிடிச்ச மாதிரி தெரியுது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இருக்கிறது அணையோட மையப்பகுதி. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 360 டிகிரி வட்டமாக இப்போ ஒரு காட்சி எடுக்க போகிறோம். தண்ணிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பறவை நீந்திட்டு இருக்குது. உடனே பறக்க கூட செய்யுது. பாருங்கள், பறந்து போகுது. பாருங்கள், நல்ல ஒரு காட்சி. இது பார்த்திங்கன்னா இடது பக்க தலைமுதுகு. இது அதனோட கால்வாய். இதன் வழியாக பார்த்திங்கன்னா 1819 ஏக்கர் இதெல்லாம் வந்து பாசன வசதி வருதுங்க. பாருங்கள், காகம் ஒன்று இருக்குது, பறந்து போகுது. நம்ம பார்த்தோன்னே பறந்துச்சு. நம்மளுக்கு முன்னாடியே வந்தவங்க இங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. பாருங்கள், இதுதான் அணையோட இறுதி பகுதி. பாருங்கள், அந்த ரோடு வந்து அதோட முடியுது. அந்த ப்ளூ கலர் கேட்டை தாண்டி நீங்கள் போக முடியாது, போக முயற்சி செய்யவும் கூடாது. அணையோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுது மிகைநீர் வழிந்தோடி. அது பார்த்திங்கன்னா 95 மீட்டர் நீளம் கொண்டதாக இருக்குது. இப்போ இந்த ஓவர்ஃப்ளோ மிகைநீர் வழிந்தோடி வழியாக அதிகபட்சமாக எவ்வளோ தண்ணி வெளியேற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினாடிக்கு 10,500 கனஅடிங்க. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அணை நிரம்பிடுச்சு அப்படிங்கிற தகவல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அந்த டைமில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 13 அடி வரைக்கும் தண்ணி உயர்ந்து அணை நிரம்பி 10,500 கனஅடி வினாடி வீதம் தண்ணி நிறைய வெளியேறிச்சுங்க. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா குண்டேரி பள்ளம் வந்து மீனுக்கு ரொம்ப ஃபேமஸுங்க. ஆனால் நாம் வந்த டைமில் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கல. ஓவர்ஃப்ளோ வழியாக தண்ணி வந்துச்சு பார்த்திங்களா, அதுதாங்க இந்த பள்ளத்து வழியாக தான் தண்ணி போயிட்டுருக்குது. நம்ம அணையிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறோம். பாருங்கள், அங்கே மீன் பிடிச்சிட்ருக்காங்க, தூண்டில் அது கூட தெரியுது. தண்ணி ஓடக்கூடிய காட்சி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.